இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்புத்தூள், சும்மா பிஞ்ச் உப்புத்தூளும் போட்டு உப்பு மஞ்சளும் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் பெசரி விட்டுக்கலாம். லைட் ஊரெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கலருக்காக. இப்படியே கரெக்டான சூட்டில் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. இந்த கலர் வரும்போது எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச கத்திரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகா, ஒரு துண்டு கருவேப்பட்டை, தக்காளி கொஞ்சம், கரைச்ச புளி, தேங்காய் பால், தண்ணியாக கொஞ்சம் பாலும், திக் பால் கொஞ்சமும், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு, மசாலா பொடி, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, உளுந்து கொஞ்சம் சீரகம், வெந்தயம் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் வெந்தயம் தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, ரம்பை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடை அரைச்செல்லாம் அதுக்கு போட வேண்டாம், வெட்டி துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்புத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். அதிகம் தக்காளி தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். புளி ஊற்றுறதுனால தக்காளி ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கு தான் தக்காளி. அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதில்ல, கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தண்ணியில் வேக மிளகாயோட பச்சை வாசம் போக வரைக்கும் கிண்டிட்டு இப்போ புளியை ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உப்பு கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். அது கொதிக்கட்டும். பார்க்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்ச கத்திரிக்காயை போடலாம். கவிதா, இன்றைக்கி உங்களுக்காகத்தான் இந்த ரெசிபி. இந்த மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். குழம்பு அதிகமாக வேணுன்னா சீக்கிரமாக இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்து இறக்கிடலாம். பார்க்கலாம். இனி குழம்பு கரெக்டாக வந்துருச்சு. இறக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இஞ்சிரும். இதுக்கு நான் இப்போ கட்டிப்பால் எடுத்து வச்சுருந்தேனே, சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோதான் ஊற்றுறேன். நீங்கள் வேண்டான்னா அதையும் விட்டுடலாம். நீங்கள் தேங்காய் பால் இல்லாமல் வைக்கணுன்னா நீங்கள் புளி மட்டும் கரைச்சி தக்காளி போட்டு வைங்க. ஆனால் அரைச்சி ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டே இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றும்போது அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் வாசத்துக்கு மிளகு வேணும். லாஸ்ட்டாக மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் மல்லி இலை போட்டு ரெடி. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் மெனு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பருப்பு, பூசணிக்காய் பெரட்டல்,